என்டிஏ வேட்பாளர் முதலமைச்சர் வேட்பாளர் மாத்துங்கன்னார்ல, மாத்தினாலும் வருவேன்னார்ல. இப்ப நான் 23ஆம் தேதி மேடகார்ல பல திமுக அமைச்சர்களிடம் பாஜகவுடைய மாநில தலைவர், பாஜகவுடைய சட்டமன்ற குழு தலைவருங்கிறதுனாலே பல ஆதாயங்கள் வாங்கியிருக்கிறார். இப்போ வரைக்கும் பிஜேபினா எனக்கு ஏடிஎம்கே ஓகேன்னு விஜய் சொல்லிட்டாரு. ஆனா பிஜேபி கூட இருக்கிறது தான் எனக்கு பிரச்சனைனா, விஜய்க்காக பிஜேபியே கழித்து விடுறாங்கிற அளவுக்கு எல்லாம் இருந்தார் நடுவில். எடப்பாடிக்கு தான் பிஜேபி தேவை. பிஜேபி இல்லாம எடப்பாடி என்ன செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். நேற்று அரசியல் கட்சி ஆரம்பிச்ச விஜயை பார்த்து புள்ளையார் சொல்லிட்டு போட்டாங்க, என் கூட வர போறாங்க. இவர் எவ்வளவு லவ் பண்ணாருன்னு நமக்கு தெரியும். தலைவர் பிஜேபி விஜய் இன்னைக்கு புலிகிறதுக்கு காரணம் எடப்பாடி தான். நான் சொல்றேன், இன்னைக்கு அமித்ஷாவோட மனநிலை நாங்க அதிமுக ஆட்சியே வாங்கினாலும் பரவாயில்ல போனோம். நம்ம எம்எல்ஏ 20 இருந்து 25 ரூபாய் உள்ள போடுறாரு. அமித்ஷாவை பார்த்துட்டு வந்த அடுத்த நாள்ல இருந்து நீங்க வெறும் ஜனநாயகன் மட்டும் சொல்றீங்க. 3 சம்பவம் சிபிஐ சம்மன், ஜனநாயகன் பட சென்சார் பிரச்சனை, அவர் சொத்து மீட்புக்கு அவருக்கு ரைடு வந்துச்சுல்ல, அது வரி கட்ட சொல்லி போட்டாங்கல்ல. இப்ப அந்த கேஸும் நாளைக்கு அந்த வரி விதிப்பு கேட்டதுக்கு 22ஆம் தேதிக்கு தள்ளி வச்சுக்க மெட்ராஸ் ஹைகோர்ட். இதே நாளைக்கு மாஸ்டர் படம் ரிலீஸுக்கு 50% கோவிட்ல இருந்தப்ப 100% ஆகிறதுக்கு எடப்பாடி கிட்ட போய் விஜய் நிக்கலையா செக்ரட்டரியேட்ல? எவ்வளவோ நடிகர்கள் வந்து நிதி கொடுக்கறதுக்காக கோவிட போனான். ஆனா என் படத்துக்காக 100 பேர் உட்கார்றதுக்கு தியேட்டர்ல ஃபுல் சீட்ஸ் கொடுங்கன்னா கேட்க போனாரு. அப்ப கூட மக்களுக்காக நிதி கொடுக்கறாரு. அதாவது அந்த கட்சியோட லட்சணம் என்னங்கிறது சொல்றேன். இது வேற ஏதாவது கட்சியில நடக்குமா? மகள்கிட்ட கொடுத்துட்டா ரெட் பிக்ஸ்க்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றவரு, ஆனா அதே சேனல்ல நாளைக்கு சவுக்க கூட்டிட்டு எப்படி உன் தலைவரை திட்டவனை கூட்டிட்டு வந்து நீ நாளைக்கு அவங்க உரிமையை வாங்கி தரத்துக்காக முயற்சி செய்யற. உங்களுக்குள்ள நட்பு தான். ஆனா நீங்க அரசியல் இதை கேட்க மாட்டாங்க. தகுதி பயில தேர்தலுக்கு முன்னாடி ஒரு படம் ரிலீஸ் பண்றேன், அதை பார்த்துட்டு எனக்கு ஓட்டு போட்டு நான் சிஎம் ஆயிடுறேன். ஆக்சுவலா பிஜேபியில ஒரு பெரிய பஞ்சாயத்து என்ன தெரியுமா? நீங்க மாநில தலைவர்ல தேசிய தலைவரா இருந்தாலும் சரி, ஒருத்தனை கட்சியை விட்டு எடுக்க முடியாது. பண்ண முடியாது. எப்படி எடுக்க முடியும்? பதவியில இருந்து மட்டும் தான் எடுக்க முடியும். உங்களையே எடுத்திருக்காங்கல்ல கடந்த காலங்கள்ல. சும்மாதான் எல்லாமே மேக்கப் தான். என்ன உண்மையிலே எனக்கு பதவியில இருந்து தான் எடுத்திருக்காங்க. 2 தடவையுமே என்னை வந்து பதவியில இருந்து தான் எடுத்தாங்களே தவிர என்னோட அடிப்படை உறுப்பினர் டச் பண்ணல. காரியகர்த்தாவாக தொடர்பாக தான் போட்டுருந்துச்சு. என்ன மீன்ஸ்னா அவங்களோட பைலாப்படி யூ கான் டச் த மெம்பர்ஷிப். நீங்க உறுப்பினரை வந்து கேன்சல் செய்யவே முடியாது. அறவே இப்ப திமுக அதிமுக அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கலாம். அதெல்லாம் நீங்க தேசிய கட்சியில செய்யவே முடியாது. ஆனா இவர் நயினார் நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த ட்வீட் போட்ட பையன் எங்கேயோ லண்டன்லயோ ஏதோ இருக்கான், அவனுக்கு சொந்த ஊர் ஈரோடு போல. அவன் ஒரிஜினல் நேம் கூட தெரியல. அவன் ஐடி பேரை பிராக்கெட்ல போட்டு லெட்டர் பேர்ல பாஜக மாநிலத்துல இருந்து கீழே கையெழுத்து போட்டு அறிவிப்பு கொடுக்குறாருங்க. அதுலயே தெரியுதா இவரு? அதாவது நீங்க அந்த பொருட்படுத்த ஒரு ட்வீட் போடுறதுக்கு எல்லாம் நாளைக்கு நீ போய் ஒருத்தர் கட்சியை விட்டு நீக்கிறேன்னா, ஏதோ ஒரு தப்பு செஞ்சா, ஏதோ ஒரு வழக்குல மாட்டினா சிக்கனா, இது சீரியஸா எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, அந்த வடிநல் நடந்து வரப்ப 2 பேர் சஃபாரியா போட்டு நீ எங்க அண்ணனை தொட்டுறா நான் தொட்டுறாடாங்கிற மாதிரி எடப்பாடியை நீ தொட்டனா அப்படி எப்படி நான் நிக்கிறேன் பாருங்கிற மாதிரிதான் இருக்கிறாரே தவிர, அந்த நிலையில் இருக்கிறப்ப அவருடைய கவனம் வந்து எடப்பாடிக்கு வந்து தூசி தட்டி விடுறதுக்கும் அவர் படம் பிடிக்கிறதுக்கும் அவரை பாதுகாக்கிறதுக்கும் தான் இருக்குதே தவிர, ஏன்னா இப்போ பொருளாதாரத்துக்கு அவர் உதவி பண்றாரு, நாளைக்கு நான் பெரிய அதிகாரத்துக்கு வர்றதுக்கும் அவர் உதவி பண்றாரு, நான் தான் செஞ்சாதானே அவர் எனக்கு செய்வாரு. அப்படிங்கிறப்ப நீங்க நல்லா பாருங்க, யாரையும் பார்த்து ஒரு சிரிக்காத ஒரு சிரிப்பா நயினாரை பார்த்தா எடப்பாடி சிரிப்பார். அவங்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங். அதோட இன்னொரு இல்லை தெரியுமா தெரியாதா? நயினார் நாகேந்திரன் அமைச்சரா இருந்தப்ப எடப்பாடி பழனிசாமி வாரியத்துல இருக்கு. ஆமா, அதாவது இவர் வந்து நயினார் வந்து ஜெயலலிதாவோட செல்ல பிள்ளைங்க, நெருக்கமா ஷேடோ மாதிரி வச்சிருந்தாங்க. போயஸ் கார்டன் உள்ளார எப்பனாலும் ஒரு தராக போக முடியும், வெளில வர முடியும்னா அது நயினார். அப்ப வந்து என்னன்னா, இவர் தான் அமைச்சர்கள் கிட்ட கஜானா கலெக்ட் பண்ணி அந்த அம்மாண்ட போய் சேர்க்கிறவர். அந்த சமயத்துல எல்லாரும் வரப்ப இவர் வந்து ஏதோ டேஞ்சன் போக ஏதோ ஒரு சாக்கு அதோடைய வாரிய தலைவர், அதுல பெருசா எதுவும் காசு வராது. அவரே சொல்றாரு ஒரு சாக்குக்கு 2 ரூபா கிடைக்கும். அப்படின்னப்ப எல்லாம் பெட்டி போட்டே எடுத்துட்டு வந்து வைப்பானா, இவரு மட்டும் ஒரு 50,000 1 லட்சம் எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. அப்போ வந்து நான் யோசிப்பேன், சரி ஒரு வாரிய தலைவரா இருக்கிறான், கூட 10 பேர் இருப்பான், இது ஒரு காசு ஆசிரியர் அவன் எடுத்துட்டு போட்டான், நீ எடுத்துட்டு போப்பான்னு அம்மா அப்புறம் நினைச்சுக்கலாம் வேணானே அப்படின்னா, இல்ல நான் சொல்லிக்கிறேன் இப்போ அப்படின்னா, அதை எப்படி அவங்க ஜெயலலிதாவை பாக்குறாங்களோ அதே மாதிரி தான் புரிஞ்சு பேசுவாங்க.
அந்த பிரியமும் அந்த பணியும் என்கிட்ட அவர் எப்ப அன்னைக்கு பேசுறது இருக்கோ இப்ப வரைக்கும் என்கிட்ட அப்படிதான் இருக்கிறாருங்கிறாரு. பழைய பாண்டிங் எங்க கிட்ட இருக்குங்கிறப்ப சார் உங்ககிட்ட பாண்டிங் இருக்கு ரைட். அப்படி இருந்தால் நயினார் நேரடியா அதிமுக போய் சேர்ந்துட்டு எடப்பாடியோட நின்றுட்டு போனா வேற. நீங்க பிஜேபியில தலைவராகி நீங்க நாளைக்கு இந்த வேலையை பாக்குறதுனால எனக்கு சீரியஸா நான் சொல்லணும்னா பிஜேபி மீண்டும் நோட்டாவுடன் போட்டி கூட கட்சியா மாறிடுச்சு. இப்ப இருக்கக்கூடிய கல நிலவரம் அதுதான். கிரவுண்ட் லெவல்லாம் ஒன்னும் பெரிய ஸ்ட்ரென்த் இல்ல. இவரு போற சுற்றுப்பயணம் பிரச்சாரங்களே யாத்திரைய நயினாரோட ஃபுல்லா ஏடிஎம்கே கொடிகள் கட்டியிருக்கு, எடப்பாடி பிளக்ஸ் வச்சிருக்கு. அந்த ஏடிஎம்கே அமைச்சர்கள் ஏற்பாடு பண்ணி ஏடிஎம்கே காரங்களை தான் கூப்பிட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. சோ நீங்க வந்து பிஜேபி நிர்வாகிகளையோ மக்களையோ சந்திக்க போன மாதிரியான எந்த சூழ்நிலையும் இல்ல. திமுக எதிர்ப்புங்கிற ஒரு லைனே விட்டாங்க நயினார். ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாரு. ஏன் அப்படின்னா அவர் ரெண்டு விஷயம். அவர் பையன் மேல லேண்ட் கிராபிங் கேஸ், கோயில் நிலத்தை அபகரிச்சு பட்டா போடப்பட்டாருன்னு ஒரு லேண்ட் கிராபிங் கேஸ் இருக்கு. அப்புறம் இந்த 4 கோடி ரூபாய் தேர்தல் சமயத்துல மாட்டினது. இது எல்லாமே இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. எங்க நாளைக்கு நம்ம ஏதோ நோண்டி வாங்கிலோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் உனக்கு என்ன வேணா செய்யலாம், கீழே அடிக்கிறான் அப்படின்னா அது நீங்க கொஞ்சம் வாங்கிதான் அவங்க விடுவாங்க. எல்லாத்தையும் அவங்க பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு தூக்கி உள்ள வைக்க முடியாது தவிர உங்களை சுத்தி ஃபுல்லா ஃப்ரீ அணை முடியும். அந்த அணை கட்டிடுவாங்கிற பயத்துலதான் இந்த பக்கத்து போகவே மாட்டேங்கிறாரு. சட்டசபையிலேயே அவருடைய பேச்சு வந்து கடுமையா இருக்காது, ரொம்ப சாஃப்டா கொண்டுட்டு போவார். பல திமுக அமைச்சர்களிடம் பாஜகவுடைய மாநில தலைவர், பாஜகவுடைய சட்டமன்ற குழு தலைவருங்கிறதுனாலே பல ஆதாயங்கள் வாங்கியிருக்கிறார். சரி பரவாயில்ல சென்று கொடுப்பாங்க, அந்த நம்ம மட்டும் கரெக்டா என்ன இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. வேலுமுருகனுக்கு என்ன பிரச்சனைனா என்ன வாங்கினாலும் திரும்பி வந்து நம்மளுக்குனாங்கிறதுனால செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பட் நயினாரை பொறுத்தவரைக்கும் அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. சரிப்பா கரெக்டா செஞ்சு கொடு. வானதியா இருக்கட்டும் நயினாரா இருக்கட்டும் பர்சனலா இவங்க 2 பேர் சைட்டா எந்த அமைச்சரும் கவர்மெண்ட் சொல்றதுல பண்ணிக்கலாம். இப்ப இந்த ஆதாயங்கள்லாம் பெற்றுக்கிட்டு திரும்பி இங்க வந்துட்டு பண்றீங்க. இதுதான் இப்ப இதுல என்ன ஆகுது. இது எதுக்கு இவ்வளவு பிரீஃப் சொன்னா நயினார் உடனே மேல போய் டெல்லியில எடப்பாடி தாங்க பெஸ்ட், செங்கோட்டையை வந்து நீங்க டிராப் பண்ணுங்க, சரியில்லை. அதே சமயத்துல எடப்பாடி போயிட்டு நான் எவ்வளவு நீங்க சேர்த்து கேட்டாலும் நான் தரேன்ட்டேன், செலவை நான் பாத்துக்கிறேன்ட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் அதுக்கு டிடிவி சேர்த்துக்கங்க, நீங்க அன்புமணிக்கு எம்பி கொடுக்க சொல்றீங்க. இதெல்லாம் அவங்க சொன்னதுதான். நீங்க என்ன நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கிறப்ப என் கட்சிக்குள்ளே ஒருத்தனை பம்பு சீ விட்டா அடுத்தது அவனை இறக்கி விட்டீங்கன்னா நான் எப்படி தேர்தல் வேலை பாக்குறது? அப்ப எனக்கு ஃப்ரீ அக்சஸ் கொடுங்க, இல்ல என்ன நம்புறீங்களா இல்லையா? இப்ப நீங்க என்ன செய்றீங்க? அவங்களுக்கு இவர் மேல நம்பிக்கை இல்லை. ஏன்னா 2019 அண்ணாமலை மேடையிலே சொன்னாரு, இவர் வந்து வாரணாசியில மோடி நிக்கிறப்ப வேட்புமனு கூப்பிட்டது தோக்க போறோம்னு நான் ஏன் வரணும்னு பேசினாரு எடப்பாடி அப்படின்னு பேசினதா இருக்கட்டும். 24 பாஜக விட்டு விட்டு காங்கிரஸ் கூட கை கோக்க நினைச்சதா இருக்கட்டும். இப்ப வரைக்கும் பிஜேபினா எனக்கு ஏடிஎம்கே ஓகேன்னு விஜய் சொல்லிட்டாரு. ஆனா பிஜேபி கூட இருக்கிறது தான் எனக்கு பிரச்சனைனா விஜய்க்காக பிஜேபியே கழித்து விடுறாங்கிற அளவுக்கு எல்லாம் இருந்தாரு நடுவில். சோ மேல வந்து அவங்களே இவனை கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும்னு வச்சிருக்கிறாங்க. இன்னொன்னு இவரு கேட்கிற எல்லாத்தையும் அவங்க செய்யறதுக்கு தயங்குறதுக்கு காரணமும் நம்மளை யூஸ் பண்ணி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு தண்ணி காட்ட மாட்டாங்க. என்ன காங்கிரஸ் கூட பேச மாட்டாங்க. இப்பவே அந்த பேச்செல்லாம் திமுக அமைச்சர்களை கைது பண்ணுங்கிறாரு எடப்பாடி. அவரு பெரிய பட்டியல் கொடுக்கறாரு, கவர்னர் போய் ஊழல் பட்டியல்கள் பாக்குறாரு, மேல உள்துறை அமைச்சர்கிட்ட ஒரு தனிப்பட்ட முறையில அமைச்சர்கள் பட்டியல் கொடுக்குறாரு. இப்ப நேருடைய இடி பிரச்சனைகளுக்கு உடனே அதிமுக போய் எஃப்ஐஆருக்கு டைரக்ஷனுக்கு ஹைகோர்ட்டுக்கு போறாரு. இவ்வளவும் ஏன் பண்றாங்க அப்படின்னா இந்த தேர்தல் சமயத்துக்கு முன்னாடி திமுகவை ஒரு ஊழல் கட்சியாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும்னு முயற்சி செய்யறாரு. அந்த செய்யற எண்ணத்துக்கு பிஜேபி வேணும். அதுதான் நான் சொன்னேன், தமிழ்நாட்டுல எல்லாரும் சொல்றான் பிஜேபிக்கு ஏடிஎம்கே விட்டா சவாரி செய்யறதுக்கு வேற கட்சி இல்லாம நினைக்கிறோம். உண்மையிலே ஏடிஎம்கே தான் பிஜேபி விட்டா வேற கட்சி கிடையாது. 24 உங்களோட யாரும் முன்னா தேமுதிக வந்து ராஜ்யசபா எம்பிக்காக எடப்பாடிக்காவோ அதிமுகவோ கிடையாது. நீங்க அதற்கு அப்பாற்பட்டு மன்சூரலிக்கான உங்க கூட வரமாட்டேன்னு சொல்ற தானே வச்சிருந்தீங்க. எஸ்டிபிஐ பொறுத்த வரைக்கும் நீங்க பிஜேபி கிட்ட வந்து வெளில வந்தீங்க, நீங்க திருப்பி முஸ்லிம்ஸ் அவங்களுக்கு கவர் பண்றதுக்காக லாபி பண்றதுக்கு பண்ணீங்களே தவிர உங்களுடைய வேலிடான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வரல இல்ல. ஒரு லாஜிக்கலி ஸ்பீக்கிங் உங்களால நாளைக்கு அந்த இடத்துல புல் ஓவர் பண்ண முடிஞ்சாங்கிறப்ப முடியல. இப்ப அது அவங்களுக்கும் தெரியும் நாளைக்கு உன் ஸ்டஃப் என்னன்னு. இப்ப இவரை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வந்தாங்க இந்த இடி அமலாக்கத்துறை நாளைக்கு ஏதாவது கோர்ட்ல கேஸ் திரும்பி ஸ்பீடப் பண்றது, விரைவு தீர்ப்புகள் கொண்டுட்டு வர்றது, இவங்களுக்கு சாதகமான சில விஷயங்கள் செஞ்சு கொடுக்கறப்பதான் திமுகவை நெகட்டிவா பிராண்ட் பண்ணாம நம்ம ஜெயிக்க முடியுங்கிறதுனால இன்னைக்கு எடப்பாடிக்கு தான் பிஜேபி தேவை. பிஜேபி இல்லாம எடப்பாடி என்ன செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே இன்னைக்கு எல்லாம் சீரியஸா இப்ப எப்படி நீங்க 40 நேற்று கூட ஒரு ஊடகத்துல ஒருத்தர் சொன்னாரு 40 தொகுதி திமுக 24 கொடுத்ததுக்கு அண்ணாமலைக்கு பாராட்டுகள்னாரு. நாங்க சொன்னா 24 40 தொகுதி கொடுத்ததுக்கு இல்ல, திரும்பி 26 ஆட்சியை கொடுக்க போறதுக்கு எடப்பாடிக்கு பாராட்டுங்க.
ஏன்னா எடப்பாடினாலதான் 20 அண்ணாமலை விடுங்க, ஏடிஎம்கே என்ன பண்ணீங்க? ஒரு எம்பி ஜெயிச்சீங்களா? இப்ப பெருமையா வந்து 2019 நாங்க ஒரு எம்பி ஜெயிச்சோம், நாங்க ஓபிஎஸ் சீட்டு கொடுத்ததே விருப்பம் எல்லாம் கொடுத்தாரு. இப்ப அவரு ஜெயிச்சதுக்கு இவரு கட்சி கிரெடிட் எடுத்துக்கிறாரு. நீங்க இப்ப 24 என்ன பண்ணீங்க? அண்ணாமலையை விடுங்க, ஏடிஎம்கே என்ன செஞ்சுச்சு? நீங்க தான் ஒரு எதிர்கட்சி. இப்ப சட்டமன்றத்தோட எதிர்கட்சி தலைவர் யாரு நாளைக்கு 10 போலீஸோட சுத்துறீங்க? நீங்க தானே எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்துல நீங்க தானே இருக்கீங்க. அப்ப எதிர்கட்சியா செயல்பட்டீங்களா? எதிர்கட்சி எத்தனை இடத்துல ஜெயிச்சீங்கன்னு கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. திமுக ஜெயிக்க வைக்கிறதுக்கு கூட்டணியை பிரிச்சு அண்ணாமலை திமுக பதவி பண்ணாருன்னா இப்ப 2 பேரும் சேர்ந்தே நிக்கட்டுமே, என்ன ஆகும் போது நீங்களே பாருங்க. இப்ப 21 சேர்ந்து நிக்கலையா? இவங்க சேர்றது என்ன புதுசா? எங்க எதுல ஜெயிச்சாங்க? இவர்களால் நாளைக்கு 19 தேர்தல் என்னாச்சு? விடுங்க, நீங்க 21 கூட விடுங்க. 2019 திரும்பி யாரு கூட கூட்டணி இருந்தீங்க? இவர் சிஎம் தான் இருந்தாரு, அவர் பிஎம் தான் இருந்தாரு. இங்க தமிழ்நாட்டுல எத்தனை சீட் வந்துச்சு? அதான் சொன்னாலும் ஓபிஎஸ் ரவீந்திரன் தவிர வேற 39 சீட் ஒண்ணு தவிர ஒண்ணுமே இல்ல போச்சு இல்ல. அப்ப நீங்க 2 பேரும் ஆட்சி அதிகாரத்துல இருந்தீங்க. இது வந்து உங்களுடைய மூடத்தனத்தின் நம்பிக்கையை தான் சொல்லணும். அதாவது நான் இருந்த அரசியல் கட்சியில ஒரு சுயேட்சை வேட்பாளர் போனா கூட நான் ஜெயிச்சிருவேன் தான் சொல்லுவாங்க. யாரும் நான் சும்மா ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களா ஒரு நம்பிக்கை நம்ம ஜெயிப்போங்கிற மாதிரி இவருக்கு நம்ம ஜெயிப்போங்கிற நம்பிக்கை இருக்குதே தவிர எவ்வளவு, அதுதான் சொல்றது, எவ்வளவு பெரிய ஒரு பாரம்பரிய கட்சியில ஒரு பெரிய அடையாள பதவியில இருந்துட்டு நேற்றுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்ச விஜயை பார்த்து புள்ளையார் சொல்லிட்டு போட்டாங்க, என் கூட வரப்போறாங்க. இவர் எவ்வளவு லவ் பண்ணாருன்னு நமக்கு தெரியும். தகவல் நீங்க அங்க 2 பேர் கொடி காட்டினா கூட நீங்க இருக்கிற இடத்துக்கு அதை பொருட்படுத்தாம கடந்து போயிருக்கணும். இல்ல அங்க வந்து 2 பேர் கொடி காட்டலாம் ஒன்னும் இதே வார்த்தை சொல்லுவீங்களா? யாரா இருந்தாலும் நீங்க இருக்கிற பார்வைக்கு அதை பொருட்படுத்தாம கடந்து போகணும். நீங்க அதை விட்டு திரும்பி அவங்க பிள்ளையார் சொல்லி போட்டாங்க, வரப்போறாங்க, மாபெரும் கூட்டணி. சரி, மாபெரும் கூட்டணி இது வரைக்கும் என்ன ஒரு மாபெரும் கூட்டணி எங்கேயாவது ஒரு தடவை அமைச்சிருக்காரு சொல்லுங்க? ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, ஐஜேக பாரில இருந்து ஜி.கே. வாசகன் கூட உங்ககிட்ட வரல. 24 எம்பில பிஜேபியோட போயிட்டாங்க. நீங்க அதாவது இதர சிதறிய கட்சிகள் சும்மா ஒரு அடையாளத்துக்காக இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூக அடையாளத்தோட பணத்தோட கண்ணாப்பின்னு வச்சுக்கிட்டு தொழில் பண்றாங்க, என் தொழிலை காப்பாற்றுறதுக்கு கட்சி வச்சிருக்காங்க. அவன் கூட உன்னை லீடரா மதிக்கல. இந்த நிலையில நீங்க மக்கள் ஆதரவு எனக்கு பெரிதா இருக்கு அப்படின்னு நினைக்கிறது எப்படி? நீங்க போற இடத்துல உங்களுக்கு கூட்டம் பண்ணணும், ஆகா நான் லீடர் தான், என்ன எல்லாம் ஜெயலலிதாவும் பாக்குறேன், என்னெல்லாம் எம்ஜிஆர் ஆகி இதுக்கு விஜய் பரவாயில்ல போல அவரு தன்னை எம்ஜிஆரா நினைச்சுக்கிறது. இவரெல்லாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா தொப்பி வச்சாலும் கண்ணாடி போட்டாலும் இவர் எம்ஜிஆருங்கிறாரு. புரட்சி தலைவரா, புரட்சி தளபதியா, நம்ம புரட்சி நாயகன் தமிழர், ஆமா புரட்சி தமிழர்னு வேற பட்டம் வச்சுக்கிறாங்க. இல்ல இவங்க அந்த கூட்டம் கூடுறது எல்லாமே அங்கங்க இருக்க முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் அவங்க நாளைக்கு திரும்பி எனக்கு சீட்டு கொடுக்கணும், திரும்பி நமக்கு மந்திரி கொடுக்கணும்ங்கிறதுனால அவங்க எலெக்ஷன் டைம்ல செலவு பண்ணி ஆள் கொடுத்து போட்டுவாங்க. நீங்க கேட்கற அதே விஜய் கேட்கற கேள்விதான், எடப்பாடிக்கு வர கூட்டம் எல்லாம் ஓட்டாம இருக்குமா? நீங்க இன்னைக்கு அதுதான் எல்லா கட்சிக்கும் பொருத்தம். படிக்கணும் இல்ல, திமுகக்கும் கூட்டம் வருது. வெங்காய கதையெல்லாம் சொன்னேன் அப்படின்னா பிஜேபி விஜய்க்கு இன்னைக்கு புரிகிறதுக்கு காரணம் எடப்பாடி தான். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க நான் சொல்ற சினாரியோவை. நீங்க அதாவது ஒரு பிரஷர் கொடுக்குறாங்கன்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பா பிரஷர் இருக்குது, இல்லாமலாம் இல்ல. அந்த பிரஷரை உருவாக்குனது யாரு அப்படின்னா எடப்பாடி தான். ஓகே, அமித்ஷா கிட்ட போய் சார் நீங்க 2 விஷயம், ஒண்ணு உங்களையே பலவீனப்படுத்தணும், நான் ஜெயிக்கணும்னா ஒரு குத்துச்சண்டை போறேன் 2 பேருமே உங்களை பலவீனப்படுத்தணும், இல்ல அப்படின்னா நான் பலமாகணும். ஓகே, பலவீனப்படுத்துறதுக்கு அமைச்சர்களை கைது செய்யுங்க, உதயநிதியை கை வைங்க, சபரிசனை கை வைங்க, திமுக ஊழல் பெரிய பெருச்சாளிகள் மாதிரி காட்டுங்க அப்படின்னு நீங்க எவ்வளவு சொல்லியும் அவங்க வந்து வேகப்படுத்த மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா இவன் நம்மளே யூஸ் பண்ணி அவன் தேவைக்கு பண்ணிட்டு அவங்களுக்கு சார் அவங்க ரொம்ப கிளியரா இருக்கிறாங்க, நீ வரவே இல்லைனாலும் ஆட்சிக்கு வரலன்னாலும் பரவாயில்ல. நான் சொல்றேன் இன்னைக்கு அமித்ஷாவோட மனநிலை நாங்க அதிமுக ஆட்சியே வரலனாலும் பரவாயில்ல, நம்ம எம்எல்ஏங்க 20 இருந்து 25 பேர் உள்ள போடுறாரு. அதனாலதான் ஏடிஎம்கே ஃபேவரபிளான தொகுதிகள், பல தொகுதிகள் பிஜேபி கேக்குது. ஓகே, அந்த லிஸ்ட்ல சண்டை வருதுங்கிறாங்க. நாடாளுமன்றத்துல அப்பப்ப நீங்க 0 சீட்டு பண்றாங்க. ஓகே, இப்ப நீங்க எதிர்கட்சி தலைவரான விஜயகாந்த் எத்தனை எம்எல்ஏ வச்சிருந்தாரு அன்னைக்கு இருந்த நிலைக்கு? திமுக 3வது இடத்துக்கு போலையா? அது மாதிரி அதிமுகவோட நிலை கம்மியாக இருப்ப நம்ம நாளைக்கு அதிக எம்எல்ஏ இருந்தா இப்ப செகண்ட் லீடர் தாண்டி யாரு வருது? எனக்கு வந்து எடுத்தோடனே முதல்ல இருக்கவன் அடிக்க முடியாது, 2வது இருக்கவன் அடிச்சுட்டு தான் அடுத்தது அடிக்க முடியும். ஏக்நாத் சிண்டே கதை தான், சிவசேனாவை உடைக்கணும்,
அதனால அதுல இருந்து ஒருத்தனை கொண்டுட்டு வந்து அவனுக்கு கட்சியே உரிமை எல்லாம் சொல்லி அப்போதைக்கு அவனை உடனே அவங்க சப்ரஸ் பண்ணல. நீதான்ப்பா சிஎம் விட்டாங்க, நான் கீழே இருக்கிறேன், நீ மேல இருக்கிறேன், துணை முதலமைச்சர் ஆக்டி. இப்ப அவரை கீழே துணை முதலமைச்சர் ஆக்டிவ் சிஎம் ஆயிட்டான். சோ அந்த டைம் வரப்போ அவன் இன்வால்வ் ஆயிடுவான். இவ்வளவு நாள் அவங்க உங்க அப்பனுக்கெல்லாம் அப்பங்கிற மாதிரி எடப்பாடி வந்து துரோகத்தினால் மட்டுமே அடையாளம் காணப்பட்டவரு, எல்லாத்துக்கும் தண்ணி காட்டுறவரு, டெல்லிக்கும் தண்ணி காட்டலாம்னு நினைக்கிறாரு. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் உன் கடந்த கால வரலாறுகள் என்ன, நீ பிஜேபியவே எப்படி கையாண்டா. இது வரைக்கும் மோடிய வேணான்னு சொல்லி நீ வரவே மாட்டேன்னு என்ன சொன்னாலும் வரமாட்டேன்னு பந்தா பண்ணதுக்கு உங்களுக்கு எப்படா நறுக்கு கொட்டலான்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நேரம் காத்துக்கிட்டு தான் இருக்கு. இந்த ஏன் இந்த உடன்பாடு ஏற்பட மாட்டேங்குன்னா கன்ஃபார்ம் இல்லைங்க. இந்த 66 சீட்ல இவங்க இவ்வளவு தூரம் இந்த இடத்துல நம்ம திரும்பி வந்தாங்க ஜெயிச்சான் அப்படின்னு கேட்கிற இடத்துல எனக்கு 10-20 கூட கேட்கறாங்க அப்படின்னா என்ன செய்வீங்க? அதுதான் இப்ப பிரச்சனை. எங்க நீ என் கூட தான் இருக்கிற, ஆனா நீங்க எங்கெல்லாம் நீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துல எல்லாம் ஏற்கக்கூடாது அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது? அவங்க ரொம்ப கிளியரா இருக்காங்க. பிஜேபியோட எம்எல்ஏ கவுன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் இந்த ஆளை வச்சு. இப்ப புரியுதா? அவங்க நீ என்ன யூஸ் பண்றியா, நான் உன்னை யூஸ் பண்றேன்னா அவ்வளவுதான் பிள்ளை. இப்ப அடுத்தது என்ன அப்படின்னா, திமுக அமைச்சர்கள் மீது அவர்கள் கை வைக்க தயங்குறதுல நிலையில அடுத்தது என்ன பண்றாரு? சரி நீங்க எனக்கு இதுதானே பண்ணி தரல, எனக்கு விஜய கொண்டாங்க என் கூட சேர்த்து கூட்டணிக்கு தாவேக்காவை கொண்டு வாங்க. இவருதானே ஆரம்பத்துல இருந்து விஜய் விஜய் விஜய்னு லவ்ல இருந்தவரு. அந்த விஜய் மீது இருந்த லவ்ல அவங்க ரொம்ப நாளா என்ன சொல்றாங்க, விஜய் வரத்துக்கு தயாரா இருந்தா எடப்பாடியவே பிஜேபியவே கழட்டி விட்டலான்னு இருந்தாரு எடப்பாடி. இப்ப இதே ஆதரவுக்கு நான் போனதுக்கு அப்புறம் தான் விஜய் கம்ப்ளீட்டா எடப்பாடிக்கு நோ சொன்னது. ஏன்னா அந்த சில கணக்குகள் அவங்க உடனே ஆகணும், அவர் ப்ரொஜெக்டரை வச்சு மண்டை கழுவி விட்டுறாங்களே, நம்ம போனா நமக்கு வீக் நம்மளால ஒரு பலன் ஏதோ சொல்லி அவங்க முன்னாடி கொஞ்சம் ஒரு ஐடியா இருந்திருக்கும் போல. அதுக்கப்புறம் மேல இந்த டோஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. அவர் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இவர் முடியலங்கிறதுனால மேல போய் உதவி கேட்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, டெல்லிக்கு போனப்ப மூஞ்சியில துண்டை பட்டிக்கிட்டு வெளியில வந்தவரு நாளைக்கு முன்னாடி சீட்ல உட்காந்துட்டு நான் மூஞ்சியை மூடிட்டுலாம் போறீங்க, நான் எல்லாம் முன்னாடி உட்காந்துட்டு தான் போறேன், ஏன்னா பக்காவா தெரியுது. முன்னாடி நீங்க போனப்ப ஒரு தொழிலதிபர் வர பென்ட்லி கார்ல நாளைக்கு நீங்க பின்னாடி உட்காந்துக்கிட்டு என்ன அடையாளம் தெரியாம போறீங்க. இப்ப உங்களுக்கு எஸ்கார்ட் வண்டிகள் போட்டு கவர்மெண்ட் வண்டியில முன்னாடி உட்காந்து போறப்ப உங்களுடைய ஜானர் மாதிரி கடா டெல்லியில உங்க கை வாங்கிருக்கு. இதே மாதிரி முன்னாடி அண்ணாமலை எப்படி வாங்கிச்சாங்கல்ல, தொடக்கு போட்டு வேணா தைரியம் வந்தா டெல்லிக்கு போய் என்ன ஒண்ணுமா பண்ணேன், ஆமா நான் பாஸ் தான், ஏன்னா இவர் பாஸ்ல டெல்லியில பாஸ்ன்றதுக்கு முடிஞ்சா போய் பண்ணி பாருங்க. எப்படின்னா ஆச்சு எடப்பாடி ஒரு பருப்பும் வேகலைங்க. இன்னைக்கு எடப்பாடிக்கு ஏன் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அதனால இவர் அட்வான்டேஜ் காட்டுறாரு. இவர் நல்லா பாருங்க, அமித்ஷாவை போய் சந்திச்சுட்டு வந்தோன்னு அவர் பேட்டி கொடுத்த 3 வரி, ஓபிஎஸ் நோ, சசிகலா நோ, டிடிவி வருவாரான்னு கேட்டதுக்கு அவரும் வருவார், சில இன்னும் அரசியல் கட்சியெல்லாம் வரும், வரப்போனா அறிவிப்பேன் அப்படிங்கிறப்ப அவர் விஜய்க்கு தான் கொடுத்து. அமித்ஷாவை பார்த்துட்டு வந்த அடுத்த நாள்ல இருந்து நீங்க வெறும் ஜனநாயகன் மட்டும் சொல்றீங்க. 3 சம்பவம் சிபிஐ சம்மன், ஜனநாயகன் பட சென்சார் பிரச்சனை, அவர் சொத்து விதிப்புக்கு அவருக்கு ரைடு வந்துச்சுல்ல, அது வரி கட்ட சொல்லி போட்டாங்கல்ல. இப்ப அந்த கேஸும் நாளைக்கு இவர் அந்த வரி விதிப்பு கேட்டதுக்கு 22ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்க மட்டும் செய்யப்படுது. எல்லாமே இவ்வளவு அதை பத்தி பெருசா பேசல, பட் இன்னைக்கு அது கரெக்ட். இப்ப அந்த பாரத் படத்துல பாத்தீங்கன்னா கிளைமாக்ஸ் சீன்ல ரஜினி வந்து சத்யராஜ் பழி வாங்குறப்ப சத்யராஜ் எங்க போனாலும் ஜூலை 31 ஜூலை 31 ஜூலை 31 ஒரே தேதி கேட்கும்ல. இப்ப அதே மாதிரி ஜனவரி 23 மோடி இங்க வரத்துக்குள்ளார மேடையில் என்டிஏ தலைவர்கள் ஏற்றக்கூடிய இடத்துல விஜய் ஏற்றணுங்கிறதுக்கு இந்த தேதிகள் எல்லாமே நெருக்கி பாருங்க. இந்த 23 ஒரே டேட்ல அடிக்கிறாங்க பாருங்க. எதுவுமே ஒரு விஷயம் கூட 23 தாண்டி இல்ல. இன்னைக்கு நம்ம பேட்டி கொடுக்குறப்ப இப்ப ஜனநாயகம் திரும்பி ரீஇன்வெஸ்டிகேஷன் வருது, நாளைக்கு திரும்பி அந்த சொத்து குவிப்பு ரீஇன்வெஸ்டிகேஷன், நேற்றுக்கு டெல்லியில சம்மன், இப்ப திரும்பி அடுத்தது கூப்பிட போனாங்களா இல்லைன்னு இது வரைக்கும் தெரியல. அதான் முடிஞ்சு பாத்து வீட்டுக்கு போனாங்கிறது இன்னும் கிளியரன்ஸ் கொடுக்கவே இல்லை. சோ இந்த லட்சணத்துல சார் நீங்க இந்த நிலையில எப்படி பண்ணுவீங்க? நீங்க உங்களுடைய லட்சணம், நீங்க ஒரு படம் ஃபேஸ் ஆயிருக்கு, நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க. சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் போறீங்க, என்ன தெரியுமா? சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ல பர்மிஷன் கேட்டு வாங்கிட்டு வராரு. நான் வந்து பொங்கல் நிகழ்ச்சி இருக்குது என் கட்சி சார்பா, அதனால நான் வந்து போனப்ப நான் உண்மையிலே நினைச்சேன் சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சி பிரம்மாண்டமா நடத்துறாங்க, நல்லா இருந்துச்சு, ஆடியன்ஸ் செக்டரும் சரி எல்லாமே. அதுலயும் இந்த சிஎஸ்ஐ பிராக்டிஸ் கேத்தலிக் எல்லாமே இந்த பாஸ்டர்ஸ் அவங்க பிஷப்ஸ் இங்க இருக்கிறவங்க அவனை ஏத்துக்க மாட்டான், அங்க இருக்க இவனை ஏத்துக்க மாட்டான், எல்லாரையும் ஒரு மேடையில ஏத்துறீங்க அப்படிங்கிறப்ப இதெல்லாம் பாராட்டத்தக்கது. அது வந்து எந்த அளவுக்கு நீங்க இதை செஞ்சீங்களோ. அடுத்தது நீங்க பொங்கலுக்கு தமிழ் புத்தாண்டா வந்து ஸ்டாலினே இன்னைக்கு சொல்றதுக்கு தயங்குறாரு. கலைஞர் உருவாக்குனதுதான், நமக்குன்னு ஒரு கேலண்டர் வேணும், நமக்குன்னு ஒரு எண்ணிக்கை வேணும் பண்ணாதவங்களே நாளைக்கு யோசிக்கிறாங்க, தொட மாட்டேங்கிறாங்க. அரசாங்க ரீதியாக திமுக கட்சி சார்பா கூட தை திருநாள் நல்வாழ்த்து கிளம்புறாங்க. நீங்க தமிழ் புத்தாண்டுங்கிற அளவுக்கு போன நீங்க
எனக்கு சிபிஐல இருந்து பர்மிஷன் கொடுத்து வாங்கிட்டு வந்த நீங்க கடைசியா இங்க பொங்கல் வைப்பீங்க, ஏதாவது கட்சி அலுவலகத்துல வைப்பீங்க, ஒரு 100 பேருக்கு பொங்கல் வைப்பீங்கன்னு பார்த்தா பர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டு கீர்த்தி சுரேஷோட தலைப்பொங்கலுக்கு போயிட்டு வந்துக்கிறாரு. இதை எப்படி விமர்சனம் பண்ணாம இருக்க முடியும்? அவரு கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்கு போனா, திரிஷா வீட்டுக்கு போனா என்னன்னா, நீ அரசியல் கட்சி தலைவர்ப்பா, அப்புறம் ஏன் கிறிஸ்துமஸ் இது பண்ண? நீ போய் அப்புறம் திரிஷாவோடையும் திரிஷா நாயோடையுமே நீ நாளைக்கு ஒரு கேக் வெட்டி கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டு முடிச்சிருக்கலாம். எதுக்கு அப்ப மட்டும் எல்லா தலைவர்களையும் ஏற்றி வந்து கர்த்தர் உங்களிடம் இருக்காரு, அடுத்த தலைவர் நீங்க தான், அனைவரும் நம்ம இவருடன் துணை நிற்போம்னா எதுக்கு பேச வச்சீங்க? அரசியல் பண்ண தானே. அதுலயும் தமிழ் புத்தாண்டு மேல லாஜிக்கலி கையில் எடுக்கிறீங்க நீங்க. அதை வந்து கொள்கை சித்தாந்த ரீதியா எடுத்தவனே கை விட்டுட்டான், நீங்க அதை கையில் எடுக்கிறீங்க. சரி, அந்த தமிழ் புத்தாண்டுக்கு நாளைக்கு மக்கள் கூட கொண்டாட மாட்டீங்களா? சரி, ஒரு நாட்டு பொங்கலுக்கு இந்த ஆக போறோம் தம்பியில எல்லாமே இந்த ஜல்லிக்கட்டை பிடிக்கிறான்னு போறாரு. அப்படி இருக்கிறவருக்கு ஆள வரேன்னு சொல்றவரு ஜல்லிக்கட்டை பிடிக்க வேண்டியதானே? எங்கேயாவது நாளைக்கு போய் ஒரு மாடு நாங்க நிகழ்ச்சி நடத்த வேண்டியதானே? இல்ல மாட்டுக்கு நிப்பாட்டி ஒரு சூடத்தை காட்டி ஒரு போட்டாவை ஏற்றி எப்பயுமே எடுத்து போடுவீங்க. அந்த ஒரு ஃப்ரேம் மட்டும் வச்சு வாங்கி அந்த உள்ள ஒரு போட்டாவை மாத்திக்கலாம்ல. எது தமிழ்ல திருநாளுங்கிறீங்க, தமிழ் புத்தாண்டுங்கிறீங்க, கொண்டாடல. சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ல பிரேக் வாங்குறீங்க. எதுக்குன்னு கேட்டா நடிகையோட தலைப்பொங்கல் சொல்லிதான், அதாவது பொங்கலுக்கு சொல்லிதான் வாங்குறாரு. ஓகே, அங்க போனதுல எனக்கு கட்சி சார்பா பொங்கல் நிகழ்ச்சிகள் இருக்கு, அதனால எனக்கு கண்டிப்பா தங்க முடியாது. திரும்பி வந்தோன்னா திரும்பி அங்க போறீங்க. இப்ப அடுத்தது திரும்பி வர சொல்ல போறாங்களான்னு தெரியல. இந்த நிலையில் சார் உங்கள் கொள்கை, உங்கள் செயல்பாடுகள்ல நீங்கள் நாளைக்கு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. அதான் ஏன் தற்கொலைங்கிறத கூட நான் விருப்பப்படல. ஆனா பெரிய நீங்க கேள்விக்குறிங்கிறதான் நான் எல்லாத்துலயும் கொஸ்டின் மார்க்கா இருக்காங்க, பதிலே கிடைக்க மாட்டேங்குது. இப்ப காங்கிரஸோட போவீங்களா போக மாட்டீங்களா கேள்விக்குறி. இப்ப பிஜேபி அடிக்கிறதுனால பிஜேபி கிட்ட போயிருவீங்களாடா கேள்விக்குறி. அடுத்தது இப்ப படம் வருமாடா வரலையாடா கேள்விக்குறி. நீங்க அடுத்தது என்ன வேண்டாம் செய்ய காத்து பேச மாட்டாங்க. எல்லாமே கேள்விக்குறின்னு இருக்கிறப்ப நீங்க யோசிப்பாங்க நமக்கு எப்படி இருக்கும் ஒரு அரசியல் கட்சியோடைய நகர்வே அடுத்தது என்னன்னு தெரியல. காங்கிரஸ் திமுக கூட இங்க 4 பேர் நின்றுட்டு கவனம் பண்ண. நேற்று கூட முதலமைச்சர் தான் அறிக்கை கொடுத்திருக்காரு, நம்மளோட எல்லா கட்சியும் நல்லா தான் இருக்குது, கீழே அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்க 1-2 சலசலப்பு பண்ணுவான், அதெல்லாம் பொருட்படுத்தாங்க. எல்லா தொகுதியிலும் நான் தான் நிக்கிறேன் நினைச்சிட்டு வேலை பண்ணுறாங்க. சோ அவங்க இட் மீன்ஸ் பார்ட்டி அலைன்ஸ் ஆர் இன்டாக்ட்னு காட்டிட்டாரு. கீழே அலிசில் பேசுறதுக்கு கூட்டணி அப்படின்னு வெளியே சொல்றாங்க. அப்படிங்கிற லாஜிக்ல அவர் கொண்டுட்டு போறாரு. அப்படிங்கிறப்ப நீங்க வந்து ஏதாவது சொல்லணும்ல. இதற்கு முன்னாடி பிஜேபி இதெல்லாம் அடிச்சுக்கலாம் பயந்துருவாரா அப்படின்னா, இதே நாளைக்கு தலைவா படத்துக்கு ஜெயலலிதா கல்லாம் மண்டிட்டு இல்லையா? இதே நாளைக்கு மாஸ்டர் படம் ரிலீஸுக்கு 50% கோவிட்ல இருந்தப்ப 100% ஆக்கிறதுக்கு எடப்பாடி கிட்ட போய் விஜய் நிக்கலையா செக்ரட்டரியேட்ல? எவ்வளவோ நடிகர்கள் வந்து நிதி கொடுக்கறதுக்காக கோவிட போனான். ஆனா என் படத்துக்காக 100 பேர் உட்கார்றதுக்கு தியேட்டர்ல ஃபுல் சீட்ஸ் கொடுங்கன்னு தான் கேட்க போனாரு. அப்ப கூட மக்களுக்காக நிதி கொடுக்கறாரு. சொல்றேன், ஒரு அரசியல் இன்னைக்கு எல்லாம் பண்றாங்கிறீங்களா? மறுபடியும் அன்னைக்கு உங்க படத்துக்காக தான் போனீங்க. இப்ப கூட இந்தியாவில அரசியல் கட்சி தொடங்கிட்டீங்க, கொடியை ரிலீஸ் பண்ணீங்க, கொள்கையை சொல்லிட்டீங்க. ஆனா உங்களுக்கு ஸ்கிரீன்ஸ் கிடைக்கல. ஏதோ அப்ப அந்த சமயத்துல வேற ஏதோ ஒரு படம் வந்துச்சு, ஃபுல்லா வச்சு எல்லா டிஸ்ட்ரிபியூஷன்லயும் எடுத்துட்டான். அப்புறம் கடைசியா ஒரு வழி இல்லாம சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர் 4 மாவட்டமும் ரெஜெண்ட் கிட்ட கொடுத்துதான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாரு. எதுலேன்னு சொல்றவர்கிட்ட தான் படத்துக்காக திரும்பி போய் உதயநிதி கிட்ட சரண்டாங்க. உங்களுக்கு பிரைமரி படமா தான் இருக்குதுங்கிறாங்க. தேர்தலுக்கு முன்னாடி ஒரு படம் ரிலீஸ் பண்றேன், அதை பார்த்துட்டு எனக்கு ஓட்டு போட்டு நான் சிஎம் ஆயிடுறேன். அதை வெறும் வைப்பனா சார்? நான் நியாயமா சொல்லணும், சிம்பிளா சொல்லணும், அந்த விவேக் காமெடி நம்ம வரும். யாரா நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கிட்டு கொடுத்தது கேப்டன் விஜயகாந்த் அப்படிங்க, ஏன்டா பந்தாலே இருக்கிறா அப்படின்னா அவரு தான் போய் பாகிஸ்தான் எல்லாம் எண்ணப்படுவாரு. ஆனா அது மாதிரி படத்தை வைத்து நீங்க நாளைக்கு நான் இங்க ஒரு தலைவரா ஏத்துக்கங்கிறீங்க. ஃபீல்டுல என்னப்பா செஞ்ச அப்படின்னு கேட்கற மாதிரி தான் இருக்குது. நீங்க கிரவுட் காட்டுறது மட்டுமே ஒரு பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி கிடையாது. நீங்க இப்ப 41 பேரை ஒன்னா நீ வாழ வைக்க போறியான்னு பேசுறாங்க, இது விமர்சனம் ஆகுதுல. அப்ப அதை அழிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணாங்க தானே? இப்ப கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க, தமிழ் புத்தாண்டு சொல்றேன், பொங்கல் எங்கடா கொண்டாடுற கட்சிக்காரன் கேட்டா நான் தான் கீர்த்தி சுரேஷோட பொங்கல் கொண்டாடின அவ்வளவுதானே, யாரு கூட கொண்டாடினா அதெல்லாம் அவன் கேட்கக்கூடாது, பொங்கல் கொண்டாடிட்டான்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தா இதை எப்படி விமர்சனம் செய்யாம இருக்க முடியும்? அரசியல்ல பொது வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் தொட்ட 90 எதுவா இருந்தாலும் நாளைக்கு இதுதான் பேசதான் செய்வான். அப்படி இருக்கிறப்ப அதை நீங்கள் பேலன்ஸ் செய்யறதுக்கு என்ன செஞ்சீங்க? இப்ப இவ்வளவு அடி நானும் ஒரு முக்கியமான அதிகாரிகிட்ட சொல்றப்ப சொன்னேன், எனக்கு தெரிஞ்சுனா விஜய் போயிட்டாரு, ஒருவேளை பிஜேபி போனார்னா பிஜேபி வலுவடையும் கண்டிப்பா. தமிழ்நாடு போனார்னா பாஜக வலுவடையும். ஆமா, பாஜக வலுவடையும், அதிமுக ஆட்சி அமரும். ஆனால் விஜய் அரசியல் வாழ்க்கைனா பெரிய கேள்விக்குறி. இது கண்டிப்பா அந்த ஆளுக்கு தெரியும்.
அப்படி இருக்கிறப்ப எனக்கு தெரிஞ்ச அவரு இது சூசைடல் பாம் மாதிரி இது அவர் செய்வாருன்னு எனக்கு தோணல. மிரட்டுனா பயப்படுற ஆளுதான், நான் அதெல்லாம் பின்வாங்க நினைக்கல. ஆனா நான் தன்னை அழிச்சுக்கிட்டு பரவாயில்லன்னு போவாரான்னு நினைக்கல. எனக்கு தெரிஞ்ச போக மாட்டான் போலன்னு நான் சொன்னதான் அவசரம். தம்பி இதை விட ஸ்ட்ராங்கா எடப்பாடி மாட்டேன் அவனையே டெல்லியில இப்படி உட்காந்துட்டாங்க அப்படிங்கிறாரு. அது மாதிரி என்டிஏ வேட்பாளர் முதலமைச்சர் வேட்பாளர் மாத்துனார்ல, மாத்தினாதான் வருவேன்னார்ல. இப்ப நான் 23ஆம் தேதி மேடகார்ல அவர் எல்லாம் மாவட்ட செயலாளர்களுக்கு பிரதமர் கூட்டத்துக்கு ஆள் கூட்டு வர சொல்லிட்டாரு. ஓகே, ஒரே படியில ஏறாங்க. ஆமா, ஓகே. இப்ப அது அந்த லாஜிக்ல ஏறுவாரா? அது வாய்ப்பு இல்ல. இந்த வரை அதுதான் சொல்றல கேள்விக்குறியா இருக்குது. என்னன்னு தெரியல, பேசவே மாட்டேங்கிறீங்க. இப்ப நீங்க சொல்ற ஆப்ஷனும் இருக்குது. நம்ம இவங்க சொல்றது இதுதான் நான் சொன்னேன். இந்த ரீவைண்ட் பட்டன் போட்ட மாதிரி ரஜினியோடது வரேன்னு திடீர்னு நான் வரவே இல்லை அப்படின்னு பேக் அடிச்சதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இவங்க போட்டு இதை செய்ய அதை செய்ய. இப்ப அதான் சொன்னேன், செங்கோட்டையன் விஷயத்துல எடப்பாடி மேல போயிட்டு நீங்க எனக்கு கம்பு விட்டுக்கிட்டா என்ன செய்யறதுனாலும் உடனே அவங்க செங்கோட்டையனை கூப்பிட்டு கொஞ்ச நாள் கொடுப்பாங்க நிம்மதியா, நம்ம அடுத்தது பாத்துக்கலாம். அவர் வயசுக்கு இவ்வளவு அம்பளுக்க சொல்லிட்டு திரும்பி அமைதியா இருக்குன்னு சொன்னா தேர்தல சீட்டு கிடையாது, நான் என்ன செய்யறது, உன் பேச்ச கிட்ட நான் தெரியல நிக்கிறதா விஜய் கட்சிட்டு போறது. ஓகே, பிஜேபி என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு அஜெண்டாவை கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ண விடாது, திரும்பி புல் அவுட் பண்ணும், திரும்பி ஃப்ரீயா விடும், திரும்பி புல் அவுட் பண்ணும். நினைச்ச நேரத்தை அதான் சொல்றாங்க, குருமூர்த்தி சொன்னா ஒண்ணு பிடிப்பாங்க, அடுத்தது அண்ணாமலை சொன்னா விடுவாங்க. இது மாதிரி இந்த லூசுத்தனமான சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கே வெறுப்பாயிடும். என்னடா உங்க பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. இப்ப இந்த நிலையிலதான் ரஜினி வெறுத்து போய் நான் அரசியல கூடாதீங்க, இதை விட்டுருங்க, நீங்க என்ன பேசலனாலும் பரவாயில்ல, இல்லை ஏன்னா நீ என்ன செஞ்சாலும் செஞ்சுக்க, ஆனா நான் இனிமேட்டு உங்க பேச்ச கேட்க மாட்டேன்னு இவங்க ஆப்ஷன் பி விஜய் கையில இருக்கிறாங்க. இன்னைக்கும் விஜய் பிஜேபி பீட்டுங்கிறீங்க, அப்புறம் ஏன்டா பிஜேபி இவ்வளவு அடி கொடுக்குது அப்படின்னா, உன்னைய உருவாக்குனது 10 வருஷம் நீ ஆளு, நீ எல்லாம் கிரௌட சேர்றப்ப நான் அவங்க கூட வந்து நீ உச்சத்துல இருக்கப்ப நான் அவங்க கூட கைப்பற்றுவேன், இதுதான் டீலு. ஆனா இன்னைக்கு எடப்பாடி நாளைக்கு இவன் கூட வரலன்னா திரும்பி டிஎம்கே வந்துடும் அப்படிங்கிற நிலையில இதுதான் புக்லக் ஃபங்க்ஷன்ல பேசுறாரு குருமூர்த்தி பேசுறாரு. ஓகே, 10 வருஷம் இருந்தேன்னா தனிப்பட்ட முறையிலேயே பிஜேபி பெரிய கட்சி ஆக்கிடுவேன் அண்ணாமலை சொல்றாரு. ஆனா அந்த 10 வருஷம் டிஎம்கே ரூலிங்ல இருக்குமே அதை எப்படி சமாளிப்ப? ஓகே, அதுக்கு இன்னைக்கு ஏடிஎம்கே வேணும். ஓகே, சோ அதே லாஜிக் தான். இப்ப நான் திரும்பி டிஎம்கே வராம இருக்கிறது எனக்கு நீங்க விஜய் வேணும். இவங்க 10 வருஷம் கழிச்சு கட்டுறதுலாம் அப்படின்னா அது அப்ப கண்டுக்கிட்டோம் போல இப்ப வந்து எனக்கு வாரண்டி சொல்லுங்கிற நிலைக்கு தான் இவங்க தல நிலவரம். இன்னைக்கு விஜய் எடப்பாடியுடன் கை கோர்த்தால் தேர்தல் டஃபா இருக்குமானா நானே சொல்றேன் டஃபா தான் இருக்கும். சோ அந்த நிலையை தான் எடப்பாடி எதிர்பார்க்கிறாரு. அந்த முடிவை எடுக்க வைக்கிறதுக்கு தான் பிஜேபி இவ்வளவு கட்டங்கள் கட்டுது. அவங்களுக்கு கொடுக்கறது எனக்கு தெரிஞ்சு 2 தான் சார். ஒண்ணு அதேதான் நம்மளை பலவீனப்படுத்து, அதாவது டிஎம்கே அலைன்ஸை பலவீனப்படுத்து, அதாவது காங்கிரஸோட சேர்ந்துக்க, இல்லன்னா யாரு கூட வந்து சேர்ந்து. ஓகே, நீ தனியா நிக்கிற. இப்ப நீங்க சொல்ற பாயிண்ட் எங்க வருதுன்னா, நீ தனியா நின்னா என்னோட ஓட்டு 15% நிற்கிறீங்க, யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியாது, திமுக நீ என்ன ஓட் பெர்சன்டேஜ் பிரிச்சிருவ. அதனாலதான் இல்லன்னா நீ நிக்கவே நிக்காது எலெக்ஷன்ல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என் ஓட்டு என்கிட்ட தான் நிக்கும். மூணாவதா ஒரு ஆள், அதாவது வைகோ மக்கள் நல கூட்டணி உருவாக்குனதுனாலதான் திரும்பி மீண்டும் ஆட்சி அது ஊழி கவர்மெண்ட்டுக்கு தான் ஃபேவரபிள் ஆகும். மும்முனை போட்டின்னு உருவாச்சுலாம். அது கடந்த காலங்கள் தமிழ்நாட்டுல அப்படிதான் நடந்திருக்குதுங்கிறப்ப இப்ப விஜய் உருவாக்குறதுனால மீண்டும் நாளைக்கு இது திமுகவுக்கு சாதகமான சூழ்நிலை ஆயிருமோ அப்படிங்கிறதுனாலதான் அப்படி நிக்கவே நிக்காத அப்படிங்கிறாங்க. எல்லாத்துக்கும் அமைதி கட்சியில என்ன செய்யறது, அரசியல்னாலே ஃபைட் பண்ணணும். இறங்கி நின்று நீங்க வந்து சவுக்கு சங்கர் வந்து விஜய வாழ்ங்கன்னா மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஏறலாம். திடீர்னு அவன் திட்டினா அவனுக்கு அவன் வந்து அவனை அடிச்சா நாளைக்கு திமுக சர்வாதி கருத்து சொன்னாலே ஆமா இல்ல அவன் வந்து திமுகவை அவன் அடிச்சா சவுக்கு சங்கர் வந்து தன்னை அடிச்சா வந்து திமுக வந்து சர்வாதிகாரம் பண்ணுறது. இதே பிஜேபி விஜய் அடிச்சா அப்படி சண்டா பண்ணுவாங்க, அரசியல்ல அடிக்கதான் செய்வாங்க. நீ அவன் சொல்றதை கேள்றாங்க. அதாவது ஒருத்தவங்க எப்படியும் தெரிஞ்சு இந்த மாதிரி ஆட்களையும் பிராண்டிங் பண்ணா பரவாயில்ல. யாரு பேசினாலும் நெகட்டிவா வந்தாலும் உடனே கடன்னு இறங்கிடுவான். இதே வேலையா முன்னாடி நாம் தமிழர் கட்சி பண்ணுவாங்க. அவங்க விமர்சனம் பண்ணாலே உடனே இறங்குறது, குடும்பத்துல இருக்கவங்க பச்சியா பேசுறது, இறங்குறது, அசிங்கப்படுத்துறது, பேசுறது. இப்ப இதே வேலைய இவங்களும் பண்றாங்க தவிர இவங்களை வந்து நாளைக்கு தெளிவுபடுத்த வேண்டியது நம்ம வேலை இல்ல. ஆனா நடுநிலையான மக்கள் சில பேர் விஜய் ஒரு நல்ல அரசியல் தலைவர்னு நினைக்கிறவங்க இடத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய விமர்சனங்களை நம்ம வைக்கிறப்ப அவங்க நாளைக்கு அதுக்கு உண்டான யோசனைகள்ல நாளைக்கு அவங்க சரியான முடிவெடுப்பாங்கிறதா நம்ம இடமே தவிர இவன் திட்டமாக நினைச்சா நான் நாளைக்கு விமர்சகருங்கிறப்ப எதுவாக இருந்தாலும் நான் விமர்சனம் செய்யதான் செய்யலாம். வாழ்க்கையும் பேசிருக்கீங்க, சில நல்ல விஷயங்களையும் பாராட்டிருக்கீங்க. இப்போ ஃபெலிக்ஸ் நாளைக்கு தாவே கால சேர்ந்து பதவி வாங்கிட்டாரு. இதே சவுக்கு சங்கர் நாளைக்கு விஜய திட்டுறாரு எங்க ஒரு சேனல்ல.
ஆனா அவரை கூட்டிட்டு வந்து இவர் கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த சேனலுக்கு சம்பளம் இல்ல மகள்கிட்ட கொடுத்துட்டாங்கிறாரு. அதாவது அந்த கட்சியோட லட்சணம் என்னங்கிறது சொல்றேன். இது வேற ஏதாவது கட்சியில நடக்குமா? மகள்கிட்ட கொடுத்துட்டா ரெட்பிக்ஸ்க்கு எனக்கு சம்பளம் இல்லைன்னு சொல்றவரு, ஆனா அதே சேனல்ல நாளைக்கு சவுக்க கூட்டிட்டு எப்படி உன் தலைவரை திட்டவனை கூட்டிட்டு வந்து நீ நாளைக்கு அவங்க உரிமையை வாங்கி தரதுக்கு முயற்சி செய்யற உங்களுக்குள்ள நட்பு தான். ஆனா நீங்க அரசியல் இதை கேட்க மாட்டாங்க தகுதி பயில மற்றதுக்கெல்லாம் வந்து கத்துறான்ல, வேண்டாம் அவன் அவ்வளவு திட்டுறான் என் தலைவனா நீ கூட்டிட்டு வந்து அவன் சேனல்ல எடுத்துக்கான்னு கேட்க மாட்டான். இவங்களுக்கு என்னன்னா அவன் ஆளு தப்பையா பண்ணாலும் அவன் வாழ்க எதிராக நம்மளை கேள்வி கேட்டா அவன் ஒழிக அப்படிங்கிறதுனாலதான் இந்த விவரம் தெரியாம அந்த உண்மையான ரியாலிட்டியை புரிஞ்சுக்காம இவங்க ஏன்டா அப்படி கண்மூடித்தனமா நடந்துக்கிறாங்கிறதுனாலதான் இவங்க எல்லாம் தற்கூறிங்கிறாங்க தவிர அந்த ஒரு மெச்சூரிட்டி ஃபேக்டர் அந்த ஏஜ் ஆகணும்ல. இப்ப நானே சில சமயம் சொல்லுவேன், ஏன் இந்த 18 to 21 தான் இந்த சீமான நிறைய பேர் நம்பி போறான். ஏன்னா அந்த டைம்ல தான் அவனுக்கு எதுவுமே புரியாது. சீமான் பேசுறதெல்லாம் உண்மை போல நினைச்சுக்கிட்டு தான் அவன் பின்னாடி தலைவன் போறான். அந்த 21 அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் விவரம் புரிஞ்சாலும் வெளியில வந்துடுறான். அதனாலதான் அந்த ஒரு டைமுக்குள்ள இந்த டைம் ஃபேக்டரா இவங்க உள்ள இருக்காங்க. இந்த மெச்சூரிட்டி ஃபேக்டர் இல்லாம இருக்கிறதுனாலதான் இந்த ஒரு புரிதல் இல்லாம இருக்குது. எனக்கு பொறுத்த வரைக்கும் தொண்டர்களிடம் புரிதல் இல்லாம இருந்தா பரவாயில்ல. தேமுதிக தாவேகாவோட தலைவர்களிடையே புரிதல் இல்ல, தலைவர்கிட்டையும் புரிதல் இல்ல. யாருமே இப்ப ஓப்பனா எல்லாத்துக்கும் சொல்லி வச்சிருக்காங்க, யாரும் எதுவும் வெளில மீடியாவுக்கு போக கூடாது, எதுவும் பேசக்கூடாது. ஏன் இவ்வளவு சைலன்ஸ் காக்குறீங்க? விஷயமா இருந்தாலும் நம்மளுடைய தரப்பு கருத்துக்களை பேசினாலும் கருவோர் மேட்டர்ல அவ்வளவு தாண்டிங்களே. இப்ப சொல்லுங்க, உங்க படம் தானே? இல்ல நான் என்ன சொல்றேன், ஏன் ஒரு படத்துக்காக இவ்வளவு அமைதி காக்குறீங்க? இல்ல வேணாம் அந்த படத்தை டிராப் பண்ணுங்க. நிற்பாக்கிட்டீங்களா? ரெகுலர் ஆக்டரா கூட என் படம் நின்றக்கூடாதுன்னு நினைக்கலாம். படத்துக்கு மட்டும் சம்பந்தம் இல்லைன்றீங்க. சரி, ஒருவேளை என் கடைசி படம் மக்கள்கிட்ட போய் சேரணும் லாஸ்ட் டைம் அப்படின்னு நீங்க அதை நினைச்சா கூட ஓடிடில போடுங்க. விஸ்வரூபம் 2 போடலையா? இதே நாளைக்கு இந்தியன் 2 போடலையா? தியேட்டர் ரிலீஸ் இல்லாம எவ்வளவு படங்கள் நாளைக்கு டைரக்டா ஓடிடில வந்துருக்கு. நீங்க எல்லா மக்கள்கிட்டையும் சாதாரணமா ஓடிடி இருக்கப்போ அது உன் படம்னால ஓடிடில சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் கூட போட்டு பார்க்கலாம். 200 ரூபாய்க்கு கேட்டா 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஒரு 300 ரூபாய்க்கு ஓடிடி மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் போட மாட்டாங்க. அழகா வீட்டுல எல்லாம் உட்காந்துட்டு பாப்கார்ன் திட்டு பார்க்கலாம் செய்யு. அது ஏன்னா உங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் மைலேஜ்க்காக நீங்க அந்த படத்தை யூஸ் பண்ண நினைக்கிறீங்க. அந்த மைலேஜ் ஆயிடக்கூடாதுன்னா அவன் அடிக்கிறான். பிஜேபி அடிக்குதோ இல்ல திமுக அடிக்குதோ யாருக்கு அவ்வளவுதானே. இப்ப டிஎம்கே என்ன பிளே பண்ண இருக்கு? அவங்க ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தாங்க. உங்களை அடிச்சு காலி பண்ணணும்னு நினைச்சிருந்தா அவங்களால செய்ய முடியும். நான் சொன்னேன், ஒரு லட்சி போலீஸ் எடுத்தாலே 100 பேர் மாட்டீங்கிறப்ப உங்களை அவங்களால ஈஸியா கையாண்டு இருக்க முடியும். அவங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க இறங்குறதா அவங்க ஒரு பிளஸ் தான். அதனால உங்களை அவங்க டச் பண்ண விரும்பல. உங்களுடைய பேச்சுக்கள், உங்க நடவடிக்கைகள் அவங்க விருப்பத்துது, அவங்க இரிட்டேட் ஆகுறாங்க. அதெல்லாம் ரைட்டு தான். அதையும் இருக்கிட்டு தான் பல்ல கடிச்சிட்டு ஏன்னா அவன் இருக்கட்டும்டா அப்படிங்கிறது எதனால அப்படின்னா நீங்க நாளைக்கு இருக்கிறது தான் அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் சேஃப் ஹேண்டுங்கிறதுக்காக தான் பண்ணாங்களே தவிர இலங்கையை பொறுத்தவரையும் திமுக அடிக்கிறத விட பிஜேபி வச்சு உங்களுக்கு மோசமா செய்யறப்ப நீங்க பயப்படவும் செய்யறீங்க, அமைதியாகவும் இருக்கிறீங்க. அதை நீண்டு எடுத்துக் கொள்ளக்கூடிய தைரியம் விஜய் கிட்ட இல்லைங்கிறதுதான் என்னை பொறுத்தவரைக்கும் பெரிய கேள்விங்க. பார்ப்போம். தாவேகா குறித்து தாவேகாவுடைய சிபிஐ வழக்கு, ஜனநாயகம் படம், அதிமுகவினுடைய நகர்வுகள், திமுகவினுடைய அரசியல் சூழல் அப்படின்னு தமிழக அரசியல் களம் குறித்து நிறைய தகவல்களை என்னுடைய ஜாம்பவான் நேயர்களுக்காக பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு என்னுடைய மனமான நன்றிகள். நன்றி.